எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பதெது? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்லோகம். பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிர் பிரம்ம பிரம்மணாஹூதம் பிரம்மைவதேன கண்டவ்யம் பிரம்மகர்ம சமாதினாம். இதனுடைய பொருள், ஒருவர் பெரிய வேள்வி நடத்துகின்றார். அந்த வேள்வியிலே நடக்கக்கூடிய ஸ்ருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரண்டி பிரம்மம்தான். அந்த நெய் ஆகுதி பண்ணுகின்றார்கள் அல்லவா, அந்த நெய்யும் பிரம்மம்தான். அந்த நெருப்பு இருக்கின்றதல்லவா, அந்த நெருப்பும் பிரம்மம்தான். எதன் பொருட்டு இந்த செயலை செய்கின்றானோ அந்த செயலும் பிரம்மம்தான். அதாவது அந்த பிரம்மத்தை, உயர்ந்த பிரம்மத்தை அடைவதற்காக அந்த செயலை செய்கின்றான். இந்த உலகமே பிரம்மமயமாக தெரிகின்றவர்களுக்கு இதுதான் பிரம்மம் என்று பொருள். இது என்ன அப்படின்னா, யார் யார் எந்தெந்த மார்க்கத்தை கடைபிடித்து அந்த இறைவனை அடைந்திருக்கின்றார்களோ அவற்றிற்கு ஏற்றபடிதான் அவர்கள் அழைக்கின்றார்கள். இயல்பாக இறைவனை அடைவதற்கு முக்கியமாக 4 மார்க்கங்களை சொல்வார்கள். ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம். இதை தவிர பல்வேறு மார்க்கங்கள் இருக்கின்றது. ஞான யோகத்தின் மூலமாக இறைவனை அடைந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரம்மம் பிரம்மம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். பக்தி யோகத்தின் மூலமாக இறைவனை அடைந்தவர்கள் பகவான் பகவான் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். ராஜயோகத்தின் மூலமாக இறைவனை அடைந்தவர்கள் யம நியம ஆசன அப்படியே வரும், கடைசியாக சமாதி நிலை. அப்படி இறைவனை அடைந்தவர்கள், அந்த ராஜயோகத்தின் மூலமாக அடைந்தவர்கள் பரம்பொருள் அல்லது பரமாத்மா என்று அழைப்பார்கள். பிரம்மம் அப்படின்னாலும் ஒண்ணுதான், பகவான் அப்படின்னாலும் ஒண்ணுதான், பரம்பொருள் அல்லது பரமாத்மா என்றாலும் எல்லாம் அந்த இறைவனைத்தான் குறிக்கின்றது. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் எண்ணற்ற மகான்கள் அந்த உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருடைய குரு தோதாபுரி. தோதாபுரி யார் அப்படின்னா, நர்மதி நதிக்கரை, அதாவது இந்தியாவிலே மேற்கு நோக்கி பாய்கின்ற நதி 2, ஒன்று நர்மதை, 2வது தபதி. இதுல நர்மதி நதி ஓரமா கிட்டத்தட்ட 40 வருடங்கள் கடுமையாக தவம் இருந்து மிக உயர்ந்த நிலையான அந்த அத்வைத நிலையை அடைந்தார். உதாரணத்துக்கு நிறைய பாடல்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். எண்ணில் உள்ள ஒன்றை நான் அறிந்ததில்லை, எண்ணிலுள்ள ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் எண்ணில் உள்ள ஒன்றை நான் காண நல்லரே, எண்ணிலிருந்தே நான் என்னை அறிந்து கொண்டேனே என்று பொருள். இது என்னன்னா, எனக்குள்ளேயே அந்த ஜீவாத்மா இருக்கு, அதுதான் பரம்பொருளாகவும் இருக்கின்றது என்பது. அதுதான் மிக உயர்ந்த அத்வைத நிலை. அதுதான் ஆதிசங்கரும் சொல்லி இருக்கின்றார். அந்த உயர்ந்த நிலையை தோதாபுரி அடைந்தார். அடைந்ததுக்கு அப்புறம் அப்படியே மேல வடக்கு நோக்கி செல்கின்றார். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்கின்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எண்ணற்ற குருமார்கள் இருந்தார்கள். பைரவி பிராமணி, தோதாபுரி என்றெல்லாம். பைரவி பிராமணி அவளுக்கு தாந்திரீக சாதனை எல்லாம் கற்றுக் கொடுத்தார். இந்த தோதாபுரி அத்வைத சாதனையை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுக்கிறப்ப என்னன்னா, அவர் அமரை வைத்து ஒரு கண்ணாடி சில்லை உடைத்து நெத்தியிலே அப்படி கிழித்து விட்டார். கிழித்தோடனே எப்ப பாரு அவர் ராமநாமமே சொல்லிட்டு இருப்பார். யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த ராமநாமத்தை தான் சுவாமி விவேகானந்தருக்கு கொடுத்தார். சுவாமி விவேகானந்தருக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் வருவதற்கு காரணம் ராமநாமம் தான். ஓகே, சோ இதுல இப்படியே ராமநாமத்தையே சொல்லிட்டு இருப்பார். அதனால என்னன்னா, கண்ணாடி கிழிச்சு உடைச்சு நெத்தியில இழுத்து விட்டோன்னே அவர் அப்படியே தவம் இருக்கின்றார். 3 நாட்களில் மிக உயர்ந்த நிலையான அந்த அத்வைத நிலையை ராமகிருஷ்ண பரமஹம்சர் எட்டினார். தோதாபுரி அப்படியே ஆச்சரியப்பட்டார், எப்படி அவருக்கு அந்த அளவுக்கு 3 நாள்ல அந்த உயர்ந்த நிலையை அடைய முடிந்தது என்று. காரணம் என்னவெனில், அவர் எந்நேரமும் ராமநாமத்தை சொல்லிட்டே இருந்தார் இல்லையா, அதுதான் காரணம். இப்படி தோட்டாபுரி இப்படி இருக்கிறப்ப ஒரு முறை என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் இயல்பாக பெரிய தீ மூட்டி அந்த தீ முன்னால தவம் செய்வார். அது அவருடைய இயல்பான ஒன்று.
மாலை நேரத்திலே பெரிய தீ மூட்டுறார். அங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய சீடர் உட்கார்ந்துருக்கார். இங்க குரு உட்கார்ந்துருக்கார். அப்படியே தியானத்துல இருக்கார். இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிக்கின்றார். அப்பொழுது ஒரு தோட்டக்காரன் தோட்டக்காரன் என்ன பண்ணாருன்னா பெரிய சுருட்டு ஒன்று வாயில வச்சுட்டு அந்த தீயில வந்து அப்படியே பத்த வைக்கின்றார். பத்த வச்சோன்னா பயங்கர கோபம் வந்துருச்சு இந்த குருவுக்கு, தோத்தாபுரிக்கு. ஏப்பா, நான் வந்து இறைவனை தியானம் பண்றதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன் நானு, நீ வந்து இப்ப சுருட்டு பத்த வைக்கிறியான்னு ஒரு குச்சியை எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு போயிட்டார். துரத்த போயிட்டார். இப்படியே துரத்திட்டு வந்தோடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சீடர் சிரின்னு சிரிக்கின்றார். இவருக்கு ஒரே ஆச்சரியமாயிருச்சு, எதுக்கு நான் தன்னுடைய சீடன் இப்படி சிரிக்கின்றார் என்று. அப்பொழுதுதான் சொன்னாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், குருவே, நீங்க ஏற்கனவே ஞானம் பெற்று விட்டீர்கள், எல்லாமே பிரம்மம் தான் என்று உணர்ந்து விட்டீர்கள், அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு தியானம் பண்றீர்கள் என்று கேட்டார். அப்பா, பித்தளை சொம்பு அப்படின்னா தினமும் விலக்கி வைத்தால் மட்டும்தான் அது வந்து தூய்மையாக இருக்கும், இல்லைன்னா அப்படி இருக்காது அப்படின்னாரு. கரையெல்லாம் படிஞ்சிருக்கு அப்படின்னா. அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, அப்ப தங்க சொம்புனா தேவையில்லையில்ல அப்படின்னுவாரு. சரி, இப்போ நீங்க உயர்நிலையை அடைந்து விட்டீர்கள், அதுக்கப்புறம் எல்லாமே பிரம்மம்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தியானம் பண்றீங்க, ஒருத்தர் வந்து சுருட்டு பத்த வைக்கின்றார், அந்த சுருட்டும் பிரம்மம் தான், நீங்களும் பிரம்மம் தான், இந்த தீயும் பிரம்மம் தான், நானும் பிரம்மம் தான், எல்லாருமே ஒரே நிலையில் தான் நான் இருக்கின்றோம். ஆனால் அப்படி இருந்தும் கூட ஒரே நொடியிலே உங்களை ஏமாத்தி விடுகின்றது பார்த்தீர்களா என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய குருவிடம் சொல்வார். ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்கின்றது. சாண்டோக்கிய உபநிஷத்து இதுதான் சொல்லுது, சர்வம் கல்விதம் பிரம்மம், எல்லாமே பிரம்மம் தான். அப்படி மிக உயர்ந்த நிலையில் வந்தவர்கள் வந்து எல்லாம் பார்க்கறது எல்லாம் நாய் பேய், ஒரு ஒரு குப்பைத்தொட்டி இருக்குன்னா குப்பைத்தொட்டி பக்கத்துல ஒரு சொறிநாய் படுத்திருந்தாலும் கூட அதுவும் கடவுளாகத்தான் அவர்களுக்கு தெரியும். அதுதான் பிரம்மம் என்று அழைப்பேன். அதாவது இதில் இரண்டாக நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு சூரியன் இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்களே, சூரியனுடைய ஒளியும் இருக்கின்றது. சூரியன் தான், அதனுடைய ஒளியும் ஒளிதான். அந்த சூரியன் ஒளியும் நாம் வேறுபட்டு பார்ப்பதில்லை. சில நேரங்களில் ஜன்னல் வெளியிலே வரும்பொழுது நாம் என்ன சொல்கின்றோம், சூரியன் வந்து விட்டான் என்று சொல்கின்றோம். சூரியன் வந்து வீட்டுக்குள்ள வர்றதில்லை, அதனுடைய ஒளிதான் வீட்டுக்குள்ள வருது இல்லையா? அந்த மாதிரி பரம்பொருள், பரமாத்மா, ஜீவாத்மா என்றால் இரண்டே இரண்டு வேறுபாடு தான். என்ன பரமாத்மா இந்த உலகை படைத்து காத்து அழித்து யுகமாக நடத்தி செய்கின்றவர். ஆனால் ஜீவாத்மா என்பது நம்மிடமே இருக்கக்கூடியது. அது ஜீவாத்மா பல உடல்களை எடுத்திருக்கின்றது. ஸோ ஜாபாவாளின் மகன் சத்தியகாமன் தாய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சத்தியகாமனுக்கு வந்து குரு மூலமாக உபதேசம் செய்து அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று போய் அந்த குருகுலத்திலே சேர்த்து விட்டார். குருகுலத்திலே சில காலம் தங்கி இருக்கும் பொழுது அந்த குரு என்ன பண்ணார் அப்படின்னா, 400 பசுக்களை கொடுத்து நீ காட்டிலே கொண்டு வந்து வளர்த்தி பெருசாக்கி 1000 பசுக்களாக கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஸோ காட்டில் போய் அப்படியே வளர்த்தினார் அந்த சத்தியகாமன். 1000 பசுக்களாக மாறியது. மாறி எல்லாத்தையும் வரப்ப அங்கே வளர்ந்துட்டு இருக்கிறப்ப ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பசு ஒன்று சொல்லிச்சு, சத்தியகாமா, உனக்கு நான் ஒரு உபதேசம் செய்கின்றேன். பிரம்மம் என்பது என்ன அப்படின்னா, திசைகள் எல்லாம் பிரம்மம் தான். கிழக்கு ஒரு திசை, அதுவும் பிரம்மம் தான். மேற்கு ஒரு திசை, அதுவும் ஒரு பிரம்மம் தான். இந்த மாதிரி எல்லாமே பிரம்மம் தான் என்று உபதேசம் செய்து, மீதியை அக்னி உபதேசம் செய்யும் அப்படின்னு சொன்னோன்னே, வீட்டுக்கு வந்தோடனே அக்னி வந்து உபதேசம் செய்யுது. அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, வானம் ஒரு பிரம்மம் தான், சொர்க்கம் ஒரு பிரம்மம் தான், காற்று ஒரு பிரம்மம் தான், இது எல்லாமே பிரம்மம் என்று அக்னி உபதேசம் செய்தது. அதுக்கு அடுத்து அது போல் மிச்சத்தை எல்லாத்தையும் அன்னப்பறவை உபதேசம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னப்பறவை என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த சூரியன் ஒரு பிரம்மம் தான், சந்திரன் ஒரு பிரம்மம் தான், மின்னல் ஒரு பிரம்மம் தான் என்று சொல்லுச்சு. மீதியை மத்கு என்ற பறவை உபதேசம் செய்யும் என்று சத்தியகாமனிடம் சொல்லுச்சு. மத்கு என்ற பறவை இந்த ஜீவன் பிரம்மம் தான், பிராணன் பிரம்மம் தான், மனம் பிரம்மம் தான், எல்லாமே பிரம்மம் தான் என்று உபதேசம் செய்தது. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1000 பசுமாடுகளை நன்றாக வளர்த்தி சத்தியகாமன் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறார். குருவிடம் வந்து கொடுக்கிறார். கொடுத்தோடனே என்ன ஆச்சுன்னா, குருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சத்தியகாமா, உன்னுடைய முகத்தை பார்த்தாலே பிரம்மத்தை உணர்ந்தவன் போல் தெரிகின்றாயே அப்படின்னு சொன்னா, ஆமாம் குருதேவா, நான் எல்லாமே
பிரம்மமாக பார்க்கின்றேன் என்று சொன்னார். இருந்த போதிலும் கூட குருவாகிய நீங்கள் எனக்கு உபதேசம் செய்யும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சத்தியகாமன் சொன்னார். குரு சொன்னார், நீ பார்க்கின்ற அனைத்துமே பிரம்மம்தான் என்று சொன்னார். இது இன்னும் கரெக்டா புரியணும் அப்படின்னா, ஐ என்ற படம் நம்ம இப்ப சமீபத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? அந்த படத்துல பாத்தீங்கன்னா, அந்த காதலன் காதலியை பார்க்கும் இடங்கள் எல்லாமே தன்னுடைய காதலியாகவே பார்ப்பான். உடற்பயிற்சி குளத்திலே அந்த எடையை தூக்குவது, மோட்டார் பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுது அந்த மோட்டார் பைக் அந்த காதலியாக தெரிவாள். அதுபோல் உடற்பயிற்சியிலே வந்து அந்த சத்து எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த காலையில வந்து நம்ம உணவு தானியங்கள் எல்லாம் எடுப்போம் இல்லையா? பச்சை கலர்ல, அதுவும் அந்த காதலியாகவே தெரியும். டிவி காதலியாக தெரியும். அதுபோல் மீன் எல்லாமே தன்னுடைய காதலியாகவே தெரிகின்றது. அதுபோல் இந்த உலக வாழ்க்கையிலேயே நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாமாகவும் தெரியும் பொழுது, ஏன் இறைவனே சிந்தித்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு ஏன் எல்லாமே பிரம்மமாக தெரியாது? நிச்சயமாக தெரியும். இதுதான் ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ஆற்றல் என்ற வகையில் தவிர. பரமாத்மாவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கின்றது, ஜீவாத்மாவுக்கு ஆற்றல் என்ற வகையில் சற்று கம்மிதான். ஆனால் ஆனந்தம் என்ற வகையில் இரண்டும் ஒன்றுதான். ஸோ இதுல 2 பேர், உதாரணத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்தை சொல்கின்றார். ஜீவ தத்துவ சக்தி கிருஷ்ண தத்துவ சக்திமான் கீதா விஷ்ணு புராணகி டாகாதே பிரமாணா என்று சொல்கிறார். பகவான் கிருஷ்ணர் ஆற்றலுடையவர், அவருடைய ஆத்மா, அவருடைய ஜீவாத்மா அதுவும் ஆற்றலுடையதுதான் என்று கூறுகின்றார். இதுல என்ன சொன்ன, ஸ்ரீமத் பகவத்கீதை, விஷ்ணு புராணம் உட்பட பல்வேறு நூல்கள் இதை மிகவும் அழகாக விளக்கின்றன. உதாரணத்துக்கு பாகவதமும் கூட அதைத்தான் சொல்கின்றது. பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னா, சர்வ பூதேசி ய பஸ்யத் பகவத் பாவம் ஆத்மனா பூதானி பகவத் மன்யேசு பாகவதோத்மா என்று கூறுகின்றது. யார் எல்லா இடத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா பொருட்களிலும், எல்லா உயிரினங்களிலும் அந்த கடவுளை பார்க்கின்றார்களோ அவர்தான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றது. கண்ணபிரான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாமே பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி பிரம்மனாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேள்வி நடக்கின்ற அந்த வேள்வியில் அந்த சுருவம் சொல்லக்கூடிய கரண்டி, அந்த நெய், தீ உள்ளிட்ட அந்த செயல்கள் எல்லாமே பிரம்மம்தான். இந்த உலகிலே பிரம்மத்தை தவிர எதுவுமே இல்லை என்று கூறுகின்றார். இதுதான் ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை. இந்த நிலையை அடைந்தவர்கள் மீண்டும் பிறக்க வேண்டிய நிலை வரவே வராது. பிறப்பு இறப்பு இரண்டையுமே அறுத்தவர்கள். ஒரு கால் ஆசைப்பட்டால் மீண்டும் பிறவி எடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அதோட நம்ம முடிச்சுக்கலாம் என்று தெரியவிடுகிறது. உத்திஷ்ட ஜாக்கிரத பிராபியவரா நிபோதத சூரிய சதாரா நிசிதா. எழுந்திருங்கள், விழித்திருங்கள். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேர கந்தவ்யம் பிரம்மகர்ம சமாதினா. பொருள்: வேள்வியில் உபயோகிக்கப்படும் ஸ்ருவம் எனும் ஹோமக்கரண்டி முதலிய உபகரணங்களும் பிரம்மம்தான். ஹோமம் செய்யப்படும் திரவியமும் பிரம்மம்தான். பிரம்மமேயான கர்த்தா மூலம் பிரம்மா ஆகிய அக்னியில் ஆகுதி செய்வது என்ற செயலும் பிரம்மம்தான். பிரம்மமாகிய செயலில் ஊன்றி நிற்கின்ற அந்த யோகியின் அடையத்தக்க பயனும் பிரம்மமேதான்.
இரவு முழுவதும் நன்றாக தூங்கினேன். இன்று அந்த சிங்கத்தை விட மிக வேகமாக ஓட வேண்டும், இல்லை என்றால் என் உயிர் போய்விடும். எப்படியோ இரவை கடத்தி விட்டோம். நல்ல வேளை விடிந்து விட்டது. எப்படியாவது இன்று மானை எனக்கு இரையாக்கி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் பசியினால் என் உயிர் போய்விடும். நீங்கள் சாதுவான மானாக இருக்கலாம், அல்லது மிகவும் வலிமை கொண்ட சிங்கமாக இருக்கலாம். ஆனால் சூரியன் உதித்த பின் ஓடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு பெரிய மரத்திலே மேல் கிளையிலே ஒரு பறவை அமர்ந்திருக்கின்றது, கீழ்கிளையிலே ஒரு பறவை அமர்ந்திருக்கின்றது. மேல் கிளையிலே அமர்ந்தின்ற அந்த பறவை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் அதே சமயத்தில் கம்பீரமாகவும் அமர்ந்திருக்கின்றது. ஆனால் கீழ்கிளையிலே அமர்ந்திருக்கின்ற பறவை அதை பார்க்குது. எப்படி இந்த பறவை இவ்வளவு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றது? இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, குழந்தைகள் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒளிமயமான எதிர்காலம் வரும் என எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பின்னால் அது காணல் நீராக சென்று விடுகின்றது, வீணாகின்றது என்று உணர்கின்றார்கள். பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கடந்த கால நினைவுகள்லாம் பேசி